திருப்பாருக்கு விழா கொண்டாட இறைவனின் இல்லம் நாடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மீரா பட்டணத்தின் நறுமண புஷ்பமாக விளங்கிய எம்புனிதர் இறைவனிடத்தில் கொண்ட அன்பின் காரணமாக அவரிடம் பெற்றுக்கொண்ட வரங்களை பயன்படுத்தி ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் தனிமையில் உள்ளோருக்கும் உதவி புரிந்தார். இதன் வழியாக மக்கள் இறைவனிடம் மனம் திரும்பி கொண்டு வந்து சேர்த்தார். அவர் வழி செல்லும் நாமும் எம் குடும்பத்திலும் அயலிலும் சமூகத்திலும் எம் புனிதரைப் போல் உதவி செய்து வாழவும் புரிந்துணர்வு கொண்டவர்களாக விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளும் மனத்துடனினை பெற்றிடவும் எம் புனிதர் எம் கிராமத்தை தொடர்ந்து ஆசீரால் நிரப்பி எம் தொழில் வளங்கள் பெருகவும் எம் இளைஞர்களும் யுவதிகளும் இறையச்சம் உள்ளவர்களாக வாழவும் எம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் புனிதர் வழியாக இறைவனிடம் ஒப்பு கொடுத்து தொடரும் பலிதனில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான குருக்களே, அருட்சோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த அழகான காலை வேளையிலே எங்கள் பாதுகாவலுடைய பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளை தரவும் விசேஷமாக எங்களுடைய குடும்பங்களை ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராகிய புனித நீக்கலாருடைய பரிந்துரைக்காக நாங்கள் மன்றாடுவோம். எல்லா தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து நிறைவான அருளை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பங்கள் முழுவதற்கும் எங்களை சூழ்ந்து வாழுகின்ற அனைத்து பிற சமய சகோதர சகோதரிகளுக்கும் நிறைவாக இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஒரு கணம் அமைதியாக நாங்கள் இந்த திருப்பலியிலே எந்த கருத்துக்களுக்காக செபிக்க வந்திருக்கின்றோமோ, எந்த மனிதர்களை நினைந்து நாங்கள் வந்திருக்கின்றோமோ, எந்த நோய்ப்பிணிகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்றோமோ, எங்களுடைய எந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று வந்திருக்கின்றோமோ, அவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த பலிப்படத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கெடுப்போம். அமைதியாக எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை இந்த பலிப்படத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த பலியை நாங்கள் தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நாங்கள் எல்லோரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய குறை குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தொழிலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான கிறிஸ்துமரியாயும் வானிதூதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நீக்கிளசினுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று மேற்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார்? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்றார். உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரலில் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன்,
ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றார். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவர் பலிபீடத்தில் நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என்னாவில் இன்று உம் திருவுளம்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் என்னை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பானவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றவற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குகிறவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். கிறிஸ்துவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள்.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான குருக்களே, துறவியர்களே, இறை மக்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாவலராகிய புனித நீக்கலாருக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். நீக்கலாரை பற்றிய வாழ்க்கை வரலாறு நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஒவ்வொரு பெருவிழாவிலேயும் திருவிழாவிலேயும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவரை பற்றிய பல கதைகள் இருக்கின்றன சொல்லுவார்கள். நீக்கலார் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே வாழ்ந்த ஒரு மனிதர். 237ஆம் ஆண்டு அவர் பிறந்தார்னு சொல்லப்படுகின்றது. 3 தொடக்கம் 4ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அந்த காலப்பகுதிக்குரிய ஒரு மனிதராக அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே அமைந்தது. அவர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே அவர் பிறக்கின்றார். பத்தாரா என்கின்ற ஒரு இடம், சிறிய அந்த கிராமம், அங்கே லிஷியா என்கின்ற இடத்திலே, இந்த இடம் எங்கே இருக்கின்றது சொன்னால் துருக்கியில் இருக்கின்றது. துருக்கி அந்த காலப்பகுதியிலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ரோமாவினுடைய ஒரு மாநிலமாக இந்த இடம் கருதப்படுகின்றது. இந்த இடத்திலே அவர் ஒரு கிறிஸ்தவனாக பிறக்கின்றார். இந்த கிறிஸ்தவ குடும்பம் ஒரு செல்வ செழிப்பு வாய்ந்த குடும்பம். இந்த துர்பாக்கியம் என்னவென்று சொன்னால், அவருடைய இளைய காலப்பகுதியிலே அவர் இளையோராக இருக்கின்ற பொழுதே தன்னுடைய பெற்றோரை, தாய் தந்தையை இழக்கின்றார். பெரிய செல்வ குடும்பத்திலே பிறந்த இவர் தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு குருவாக வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர் குருவாக வருகின்றார். டியோக்லீனியஸ் என்கின்ற பேரரசன் அந்த காலப்பகுதியிலே ரோமையில் இருக்கின்றான். இந்த காலம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு துன்பமான காலமாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே ஒரு கலாபனை உருவாகின்றது. இந்த கலாபனையிலே நீக்கலாரும் சிறை பிடிக்கப்படுகின்றார். சிறையிலே அடைக்கப்பட்ட இந்த நீக்கலார் அந்த டயோக்ளேஷியனுடைய காலப்பகுதியின் பிற்பாடு 1வது கான்ஸ்டன்டைன் பேரரசராக வருகின்ற பொழுது இவரை விடுதலை செய்கின்றார். இவர் பின்னர் மீரா என்கின்ற இடத்திலே ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அங்கே ஆயராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுன்னு சொன்னால், அவருடைய வாழ்வின் இரகசியம் இந்த ஏழைகள் பால், தேவைகளிலே இருக்கின்றவர்கள் மட்டிலே ஒரு ஆர்வம் மிக்கவராக, கரசனை கொண்டவராக வாழுகின்றார் என்பது இவருடைய சுயசரிதை சொல்லுகின்றது, வரலாறு சொல்லுகின்றது. ஏழைகள் மட்டிலே விசேஷமாக எவரெல்லாம் தேவைகளிலே இருக்கின்றார்களோ அந்த தேவைகளை அறிந்து உதவி செய்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அந்த காலப்பகுதியில் இவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய பற்றிய பலவிதமான கதைகள் இருக்கின்றன, புதுமைகள் இருக்கின்றன. சில கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கின்றன, வாழ்க்கை சம்பவங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். இவருடைய இந்த வாழ்க்கை அனுபவத்திலே இவருடைய ஒட்டுமொத்த பணிவாழ்வினுடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் சொல்லுவார்கள், இவருடைய கரிசனை ஏழை சிறுவர்கள், துன்பப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற சிறுவர்கள் பால் இவருடைய அக்கறை அதிகமாக இருந்தது என்பதும், ஏழை எளியோருடைய வாழ்க்கையிலே இவர் அதிகம் அக்கறை செலுத்தி அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து செயற்படுகின்ற நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு ஆயராக அவர் வாழ்ந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறு. உதாரணமாக அவர் ஆயராக இருந்த காலப்பகுதியிலே அவர் பணியாற்றிய இடத்திலே ஒரு 3 இளம் பெண்கள் வாழ்ந்த ஒரு குடும்பம் இருக்கின்றதுன்னு சொல்லுகிறார். அந்த குடும்பத்திலும் மிகவும் வறுமையில் இருந்த குடும்பம். அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தகப்பனாருக்கு இந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமை இருந்தது. அவர்கள் வாழுகின்ற அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய நாட்டிலே இப்போது இருக்கின்ற நிலை போன்று அங்கே அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் சீதனம் கொடுக்க வேண்டும், கொடுத்து இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும். ஆனால் அந்த தகப்பனால் அப்படி செய்ய முடியாதிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே இந்த 3 பிள்ளைகளையும் அவர்கள் பெரிய செல்வந்தர்களிடம் விற்று அவர்கள் விபச்சாரிகளாக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றதை அறிந்த எங்களுடைய புனிதர் அந்த இடத்துக்கு அவர் மறைமுகமாக சென்று தன்னை மாறு வேடம் போட்டு
அவருடைய வாழ்க்கையின் சுவாரஸ்யமான அந்த பகுதியாக இருக்கின்றது. மாறுபடத்திலே சென்று தேவையில் இருக்கின்றவர்களுக்கு பல உதவிகளை செய்த புனிதராக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கேயும் இந்த குடும்பத்திலேயும் இந்த தகப்பனாருடைய கஷ்டத்தையும் இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் அறிந்தவராக அவர் இரகசியமாக அந்த இடத்துக்கு சென்று அந்த வீட்டிலே தங்க நகைகளை வைத்துவிட்டு அவர் வருவார். அப்படியாக இந்த தங்க நகைகளை பார்த்த இந்த தகப்பனார் எப்படி அது வந்ததுன்னு சொல்லி அவருக்கு தெரியவில்லை. முதலாவது மகளை கரை சேர்க்கின்றார். அவர் மூன்றாவது மகளை கரை சேர்ப்பதற்கு முன்பாக யார் இந்த தங்க நகைகளை கொண்டு வந்து வைக்கின்றார் என்பதை அறிந்து கொள்கின்றார். அது எங்களுடைய பாதுகாவலராகிய புனித நீக்கலார் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி சொல்லுகின்றார். இவ்வாறு அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அழகான பண்பாகிய ஏழை எளியவர்கள், விசேஷமாக ஏழை எளியவர்களாக சிறுவர்கள் எளியோர்கள் மட்டிலே கரசனை கொண்ட அந்த நிகழ்வு. பின்னர் அவர் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இறக்கின்றார். அவருடைய உடலம் அங்கே அடக்கம் செய்யப்படுகின்றது. அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு இந்த பகுதி ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மாநிலமாக இருக்கின்றபடியால் ரோமையிலே இருந்து அவர்கள் இத்தாலியர்கள் வந்து இவருடைய உடலங்களுடைய பகுதிகளை சில காலங்களுக்கு பிற்பாடு அவர்கள் எடுத்துக்கொண்டு இத்தாலிக்கு செல்கின்றார்கள். இத்தாலியிலே அவர்கள் பாரி என்கின்ற இடத்திலே அவருடைய புனித பண்டங்களாக அந்த கருத்தி அவருடைய உடலின் பாகங்களை அங்கே அடக்கம் செய்கின்றார்கள். அதன் பிற்பாடு மத்திய கால பகுதியிலே இவருடைய பெயர் இந்த ஐரோப்பா முழுவதும் பரவுகின்றது. ஐரோப்பா முழுவதும் பரவி இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக பரவுகின்றன. அவருடைய வாழ்க்கையுடைய வரலாறு விசேடமாக பார்க்கப்படுவது சாண்டா க்ளோஸ் என்கின்ற நத்தார் பப்பாவோடு அவருடைய வாழ்வை ஒன்றித்து பார்க்கின்றார்கள். எவ்வாறு இந்த வரலாறு இல்லைன்னு சொன்னால் இந்த நிகழ்வு இந்த நாங்கள் நடைமுறை வந்தது என்று சொல்லி பார்த்தால், புனிதருடைய வாழ்வினுடைய இரகசியங்களை பார்த்தவர்கள் அவர் எவ்வாறு மறைமுகமாக அவர் கொண்டு சென்று தேவையிலே இருக்கின்றவர்களுக்கு உதவியை செய்தார்களோ அதே போல விசேடமாக ஜெர்மானிய பகுதியிலே இந்த நிகழ்வை விசேட விதத்திலே எவ்வாறு புனிதர் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா காலத்திலே தன்னுடைய வாழ்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய சிறுவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அவர் நன்கொடையாக சில பரிசில்களை அவர் மறைமுகமாக தன்னை மாறுவேடம் போட்டு வழங்கினாரோ அதே போல இந்த காலப்பகுதியிலேயும் இங்கே விசேடமாக ஜெர்மானிய பகுதியிலே பலர் நத்தார் பப்பாவினுடைய வேஷங்களை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு பரிசில்களை கொடுக்கின்ற அந்த வளமை உருவாக்கியது. இந்த சாண்டா க்ளோஸ் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகம் அது டச் மொழியிலே ஜெர்மன் மொழியினுடைய சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கின்றது. அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் சன் நிக்கோலாஸ், செயின்ட் நிக்கோலஸ் பெயரை அவர்கள் ஜெர்மானிய மொழியிலே சாண்டா கலாஸ் என்கின்ற வார்த்தை பிரயோகத்தை பாவித்தார்கள். அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் செயின்ட் நிக்கோலாஸ். செயின்ட் நிக்கோலஸ் அந்த வாழ்க்கையினுடைய பண்பை அவர்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்று நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அன்று புனித நீக்கலார் ஏழைகள் பால் கொண்ட அன்பினால், ஏழைகள் பால் கொண்ட அக்கறையினால் தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் அந்த மக்களுக்கு அவர் கொடுத்தார். மாறுபடத்திலே சென்று கொடுத்தார். அதனுடைய அந்த வழிமரப்பிலே இந்த நத்தார் பப்பாவினுடைய நிகழ்வு உருவாகினது. இன்று எங்களுடைய காலப்பகுதியில் இருக்கின்ற நத்தார் பப்பாக்கள் எல்லாம் சிறந்த வசூல் ராஜாக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அவர் கொடுத்தால் நாங்கள் வேண்டினோம். எங்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாமே அவ்வாறாகத்தான் அமைகின்றன. புனிதர்கள் கொடுத்தார்கள், புனிதர்களுடைய நாமத்திலே நாங்கள் வேண்டுகின்றோம். நாங்கள் எல்லாம் நல்ல வசூல் ராஜாக்கள். எங்களுடைய பகுதிகளிலே இப்பொழுது சாண்டா க்ளோஸ் வந்தார்னு சொன்னால், நத்தார் பப்பா வந்தார்னு சொன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய அழகான பண்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? தேவையிலே இருக்கின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் தேவையிலே உள்ளவர்களுக்கு கொடுக்கின்றதற்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான விடயம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே புண்ணியம். நாங்கள் புண்ணியம் செய்ய வேண்டும், அன்பு செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய புனிதர் அழகாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாங்கள் எவ்வளவு கொடுக்கின்றோமோ,
லூக்கா நற்செய்தியை 6ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் நீங்கள் கொடுப்பீர்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும். அதைவிட உங்களுக்கு குலுக்கி சரித்து எல்லாம் அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கப்படும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் எவ்வளவு கொடுக்கின்றோமோ, புண்ணியங்களை செய்கின்றோமோ, அவ்வளவுக்கு இறைவன் எங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தத்துவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்பு செயல். அதை இயேசு கிறிஸ்து அழகாக வாழ்ந்து காட்டினார். எங்களுடைய புனிதர் தன்னுடைய வாழ்வை அதை கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டினார். ஆனால் அந்த புனிதருடைய வாழ்வை நாங்கள் எவ்வளவு தூரம் பின்பற்றுகின்றோம் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதுமே, விசேஷமாக தமிழ் மக்களாகிய நாங்கள் நிவாரணம் வேண்டி பழகியவர்கள். நாங்கள் எப்பொழுதுமே வேண்டி பழகின்றவர்கள். எங்களுடைய செபங்கள் கூட இன்றும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கின்ற பொழுது, அப்பொழுதெல்லாம் நாங்கள் கால்நடையாக சென்று தான் எல்லா இடங்களும் திருப்பலி பார்ப்போம். நான் உடுவிலிருந்து மானிப்ப அந்தோனியார் கோயிலுக்கு வருவேன். நடந்து பெருவிழா திருப்பலி ஒன்று நடந்தது. அந்த பெருவிழா திருப்பலியிலே, அந்தோனியாருடைய பெருவிழா திருப்பலியிலே ஃபாதர் லூயி பொனியா அவர் பிரசங்கம் வைத்தார். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதனால் அவருடைய பேச்சு மொழி கூட வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுதும் அதே தொனியிலே அவர் கதைப்பார். பிரதருக்கு தெரியும், அவர் நல்ல உற்சாகமாக 94 வயசுலேயும் அவர் எங்களை விட நல்ல ஆன்ம பலத்தோடும் வலிமையோடும் இருக்கின்றார். தன்னுடைய சிந்தனைகளை அழகாக பகிர்ந்து கொள்வார். அப்பொழுது அவர் சொன்னார், அந்தோனியாரிடம் வந்து வேண்டுகின்றவர்கள், அப்படி தான் நீக்கலார்ட்டே நாங்கள் வேண்டுவோம். எப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் சுபமாகத்தான் இருக்குமா. அந்தோனியாரே, என்ற பிள்ளைக்கு நீ நல்ல மாப்பிள்ளை தந்தால் 10 பவுனில் நான் உனக்கு நகை போடுவேன். அந்தோனியார் கேட்டாரா? அந்தோனியாரே பெரிய பிரபு குடும்பத்திலேருந்து விட்டுட்டு வந்தவர் தான். அவருக்கு நீங்கள் ஒரு நகைக்கடையை போடுறோன்னு சொன்னால் இது என்ன இது? அது சொல்ல, எங்களுடைய செபங்கள் எல்லாம் தாத்தா செபம். நீ தா, நான் தார். நீ தந்தா நான் தருவேன், தெராடி தர மாட்டேன். எங்களுடைய நேர்த்திகள் கூட இப்படியாகத்தான் இருக்குமென்னு சொல்லி மிகவும் சுவாரஸ்யமாக சொன்னார். அதில் ஒரு உண்மை இருந்தது. நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது கொடுப்பது. எந்த அளவுக்கு சொன்னார் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லைன்னு சொல்லி தன்னை முற்றுமுழுதாக துறந்து சிலுவையிலே கொடுத்தவர். ஒரு அழகான செபம் ஒன்று பார்த்தேன். ஒரு ஆண்டவருடைய திருச்சிலுவைக்கு முன்பாக ஒரு இளைஞன் முழந்தாள் படியிட்டு அவன் செபிக்கின்றான். அவன் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, அவன் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்வின் பிரச்சனைகளை வைத்து அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. அந்த படத்திலே அந்த இளைஞன் ஆண்டுடைய திருச்சிலுவைக்கு முன்பாக இருந்து செபிக்கின்ற செபம், ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு அன்பு செய்கின்றன்னு சொல்லி கேட்கின்றார். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகின்ற பதில், மகனே, நான் உன்னை இவ்வளவு அன்பு செய்கின்றேன் என்று சிலுவையிலே அவர் தொங்கி தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் என்று சொல்லி அந்த செபம் முடிகின்றது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற செய்தி, ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்ணீரோடு வேதனைகளோடு துன்பங்களோடு துயரங்களோடு ஆண்டவருக்கு முன்னாலே வந்து செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, மகனே, மகளே, நான் உன்னை இவ்வளவுக்கு அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி சிலுவையிலே தன் உயிரை எங்களுக்காக கொடுக்கின்றது தான் கிறிஸ்தவம். கொடுப்பது தான் கிறிஸ்தவம், வாங்குவதல்ல. இதைத்தான் எங்களுடைய புனிதர் வாழ்ந்து காட்டினார். உங்களுக்கு அழகான ஒரு கதை ஒன்று நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக இன்றும் சீரியாவில் நடக்கின்ற வரலாற்றுண்மை நிகழ்வு, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது சீரிய நாட்டிலே. உலகின் பல பகுதிகளிலே யுத்தம் நடக்கின்றது. சீரியாவிலே யுத்தம் சில வருடங்களுக்கு முன்பு மிகவும் மோசமாக நடந்தது. அந்த யுத்தத்திலே பலர் மடிந்தார்கள். இந்த யுத்தத்தினுடைய மடிவின், இந்த அழிவின் காட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டன தொலைக்காட்சிகளிலே. கனடாவிலே வாழ்ந்த ஒரு குடும்பத்திலே ஒரு சிறுமி ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை பார்ப்பாள். செய்திகள் சொல்லப்படுகின்ற பொழுது முன்னாலிருந்து ஒரு சிறுமி அவள் இந்த செய்திகளை பார்ப்பாள். அவருடைய உள்ளத்திலே பெரிய தாக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே வாழுகின்ற இந்த சிறிய சிறுவர்கள் அந்த யுத்தத்தின் இடிபாடுகளுக்குள்ளே, கட்டட இடிபாடுகளுக்குள்ளே மடிந்து போவதை அவள் பார்த்து பார்த்து அவள் வேதனைப்பட்டாள். அவள் தன்னுடைய பெற்றோரிடம் ஒரு நாள் திரும்பி வந்து அவள் சொல்லுகின்றாள், அம்மா, அப்பா, எனக்கு என்னுடைய பிறந்த நாள் அண்மித்து வருகின்றது. அவருடைய பிறந்த நாள் சில நாட்களுக்கு பிறகு வருகின்றது. அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த பெற்றோர் ஆயத்தம் செய்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை நன்றாக, செழிப்பாக, சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்படுத்துகின்றார்கள். இதை நன்கு உணர்ந்து அந்த சிறுமி தன்னுடைய பெற்றோரிடம் வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கின்றாள். அந்த வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அம்மா, அப்பா,
இந்த முறை என்னுடைய பிறந்த தினத்தை சற்று வித்தியாசமாக செய்ய வேண்டும். அவர்கள் கேட்கின்றார்கள், எப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், எனக்கு நீங்கள் நல்ல சுவையான பலகாரங்களை, ஸ்வீட்ஸ், இனிப்பு பண்டங்களை எனக்கு செய்து தர வேண்டும். அந்த செய்து தருகின்ற இந்த இனிப்பு பண்டங்களை நன்றாக அதை பேக் பண்ண வேண்டும். அதை நாங்கள் சுற்றி அதை அழகுபடுத்தி எனக்கு தர வேண்டும், ஒரு பார்சலாக தர வேண்டும். அதற்கு பிற்பாடு தன்னுடைய தந்தையிடம் சென்று சொல்லுகின்றால், அப்பா, என்னுடைய வீட்டுக்கு முன்பாக நீங்கள் ஒரு கொட்டகை அமைக்க வேண்டும், ஒரு ஹட், ஒரு ஷெட் போட வேண்டும். இந்த கொட்டகைக்குள்ளே அவள் என்ன செய்கிறான் சொன்னால், தன்னுடைய பெற்றோர் செய்த தன்னுடைய தாயார் செய்த இனிப்பு பண்டங்களை எல்லாம் தன்னுடைய பிறந்த நாள் அன்று கொண்டு போய் வைக்கின்றாள். அதற்கு முன்பாகவே அவள் ஒரு ஆயத்தம் செய்கின்றாள். தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா விதமான பொருட்களையும் சேர்த்து அழகான பர்த்டே கார்டுகளை செய்கின்றாள். இந்த பர்த்டே கார்டுகளை எல்லாம் தன்னுடைய கையால் செய்த பிற்பாடு தன்னுடைய அந்த வீடு அமைந்திருந்த அயல் பகுதிகளில் வாழ்ந்த எல்லா நண்பர்களுக்கும் வீட்டாருக்கும் சென்று தானே தன் கையால் செய்த இந்த பர்த்டே கார்டுகளை அவள் கொடுக்கின்றாள். கொடுக்கின்ற பொழுது அவளுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஆன்ட்டி, அங்கிள், நீங்கள் என்னுடைய பிறந்த தினத்துக்கு வரும்போது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் செய்து கொண்டு வாருங்கள், சுவையான பண்டங்கள், அதை நன்றாக பேக் பண்ணி கொண்டு வாருங்கள்னு சொல்லி எல்லோருக்கும் அந்த அறிவுரையை கொடுக்கின்றாள். எல்லோரும் கொண்டு வருகின்றார்கள். இந்த சிறுமி எல்லாவற்றையும் வேண்டி அந்த கொட்டகையிலே தான் அமைத்து வைத்திருந்த ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே எல்லாவற்றையும் போடுகின்றாள். போட்ட பிற்பாடு அந்த சிறுமி அவளுக்கு எல்லோரும் வாழ்த்து பாடுகின்றார்கள். வாழ்த்து பாடிய பிற்பாடு அவள் சொல்கின்றாள், இம்முறை நான் கேக் வெட்டவில்லை, எதையும் ஆடம்பரமாக கொண்டாடவில்லை, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் கொண்டு வந்த இந்த இனிப்பு பண்டங்கள் எல்லாம் அழகாக சுற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் அந்த இனிப்பு பண்டங்களை விலை கொடுத்து வேண்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில், இந்த பெட்டிக்கு பக்கத்திலே ஒரு உண்டியலை வைக்கின்றாள். எல்லோரும் தங்களுக்கு உங்களால் இயன்றவற்றை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த உண்டியலுக்குள்ளே கொண்டு வந்து அவள் காசை போட்டு விட்டு இந்த இனிப்பு பண்டங்களை எடுத்து தங்களுக்குள்ளே பகிர்ந்து சாப்பிடுகின்றார்கள். கடைசியாக அந்த விருந்து முடிந்த பிற்பாடு அந்த சிறுமி சொல்லுகின்றாள், இந்த காசு நான் எதற்காக சேர்த்தேன்னு சொன்னால், சீரியாவிலே கஷ்டப்படுகின்ற அந்த குழந்தைகளுக்கு இதை அனுப்ப வேண்டும், அதற்காகத்தான் நான் உங்களிடம் கேட்டேன் என்று சொல்லி அந்த காசை எடுத்துக்கொண்டு போய், சேர்த்த தொகையை எடுத்துக்கொண்டு போய் அவள் தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த ஆலயத்தில் இருந்த அந்த குருவானவரிடம் கொடுக்கின்றாள். இதை சீரியாவுக்கு அனுப்பி வையுங்கள். அன்பானவர்களே, சிறுவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய அழகான பண்பு, அந்த சிறுமிக்கு இருந்த அந்த ஞானம் எங்களில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? இன்று எங்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்னும் சில நாட்களுக்கு பின்பு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுகின்றோம். எத்தனை பேர் நாங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இந்த உலகத்திலே இல்லைன்னா எங்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற சிறுவர்களை பற்றியோ, துன்பப்படுகின்றவர்களை பற்றியோ, கஷ்டப்படுகின்றவர்கள் பற்றியோ நாங்கள் சிந்திக்கின்றோம்? எத்தனை பேர் நாங்கள் பகிர வேண்டும் என்று சொல்கின்ற இந்த சிந்தனையை நாங்கள் வைத்திருக்கின்றோம்? கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து உங்கள் மடியில் கொட்டப்படும். புண்ணியம் எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். எனக்கு இற்றை வரைக்கும் என்னுடைய உள்ளத்திலே பதிந்திருப்பது என்னுடைய தாயார் எனக்கு சொல்லித்தந்த செய்தி, புண்ணியம் செய்யுங்கள், புண்ணியம் உங்களை காப்பாற்றும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பங்களுக்கு சேர்த்து வைக்கின்ற பெரிய சொத்து பொன்னோ பொருளோ அல்ல, புண்ணியங்கள், அன்பு காரியங்கள். அவை எங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். நான் 2018ஆம் ஆண்டு நான் ரோமைக்கு சென்றேன் என்னுடைய படிப்பிற்காக. 2019 கடைசி பகுதியிலே கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிற்பாடு உலகம் முழுக்க அப்படியே உறைந்து போனது. உலகம் முழுக்க வேதனையாக இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பலர் தெரியாது. இத்தாலிய தேசம் மடிந்து கொண்டே இருந்தது. மிகவும் மோசமாக இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டது. பலர் இறந்து கொண்டே இருந்தார்கள். எல்லோருக்கும் பயம், வீதிகள் வெறிச்சோடி போயிருந்தது. அந்த காலப்பகுதியிலே எனக்கும் கொரோனா வந்தது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் நான் என்னுடைய ரூமுக்குள்ளே இருந்தேன். என்னுடைய தாயார் இங்கே தனிமையில் இருந்தார். அவர் அந்த காலப்பகுதியிலே என்னுடைய சகோதரர்களோடுமே லண்டனில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் கொரோனா வந்து எல்லோரும் பாதிக்கப்பட்டோம். இவருக்கு பயம் பிடித்தது. ஒரு நேர்த்தி வைத்தார். அவர் ஆண்டவரிடம் மன்றாடி நேர்த்தி ஒன்று வைத்தார். நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக மீண்டும் திரும்பி வந்தோம். நானும் என்னுடைய அண்ணாவும் நான் என்னுடைய படிப்பை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வந்த போது என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன முதலாவது வார்த்தை, தம்பி, நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக வரணும்,
நான் உயிரோடு இருக்கணும், உங்களெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு நேர்த்தி வைத்திருக்கின்றேன். அந்த நேர்த்தியை செய்து முடிக்க வேண்டும். நாங்கள் அம்மாட்ட என்னம்மா நேர்த்தி வச்சிங்கன்னு கேட்டேன். குழந்தை இயேசுவுக்கு 1 பவுனில் சங்கிலி செய்து போடுறோன்னு சொன்னேன். சரி, குட், நல்ல விஷயம் அம்மா. குழந்தை இயேசு எங்கே இருக்கா? அங்கே ஆச்சிரமத்தில் கொண்டு போய் போடணும். சரி, போடுவோம். அப்போ நான் விலைக்கெலாம் அம்மாட்ட கேட்டேன். இப்போ 1 பவுன் நகை என்ன விலை வரும் அம்மான்னு சொல்ல, 1 லட்சம் ரூபா வரும் தம்பி சார். அண்ணாங்க சொன்னேன், அண்ணா அம்மாவுக்கு 1 லட்சம் ரூபா எடுத்து கொடுங்க, அம்மா குழந்தை இயேசுக்கு நகை போட போகிறாமான்னு சொல்லி கொடுத்தேன். அம்மாவுக்கு நான் சொல்லும்போது தெரியும், நான் நக்கலாக சொல்கிறேன்னு சொல்லி தெரியும். சரியான அண்ணா எடுத்து 1 லட்சம் ரூபாவை அம்மாவோட கையில் கொடுத்தா. ஆனால் நான் விடையில. அப்போ நான் சொன்னேன், அண்ணா வேனை எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். வேனை எடுத்துக்கொண்டு அம்மாவை வைத்துக்க நகைக்கடைக்கு போவோம்னு சொல்லி நகைக்கடைக்கு போகல. அப்படியே கொண்டு ஒரு சிறுவர் ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையம் அருட்சகோதரிகளால் அந்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் நடத்தப்படுகின்றது. அங்கே இருக்கிறவர்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு அம்மா அப்பா இல்லை. சில பேருக்கு சில வீட்டு பிரச்சனைகளில் வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். பாதுகாப்புக்காக எல்லாமே பொம்பளை பிள்ளைகள், சின்ன ஆக்கெல்லாம் இருந்தாங்க. அடிக்கடி நான் இந்த கான்வென்ட்டுக்கு போவேன், திருப்பலி ஒப்பு கொடுப்பேன். எனவே எனக்கு அந்த பிள்ளைகள் நன்று பரிச்சயமானவர்கள். எனக்கு ஏதாவது கிடைத்தால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆகவே அந்த பிள்ளைகளுடைய செபம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அவர்களும் என்னிலே பாசமாக இருக்கின்றார்கள். அந்த ஓர்ஃபனேஜுக்கு நான் அம்மாவை கூட்டிக் கொண்டு போனேன். அம்மா சொன்னேன், அம்மா இந்த குழந்தைகளை பார்க்கும்போது குழந்தை இயேசு மாதிரி தெரியலையான்னு சொல்லி கேட்டேன். அம்மா அப்படியே பார்த்தா அந்த பிள்ளைகள்லாம் பார்க்க அந்த முகத்துலேயே அப்படியே எல்லோரும் சிரிச்சு கொண்டு வந்து அம்மாட்ட பிளெஸ்ஸிங் வேண்டினாங்க. அந்த 1 லட்சம் ரூபா அடுத்து இதில் இருக்க சின்ன பிள்ளைங்க கையில் கொடுங்க அம்மா, குழந்தை இயேசுகிட்ட கொடுக்குறத விட இது நல்லா இருக்கு மனசு. உண்மையிலேயே அம்மா சொன்னால், நான் இவ்வளோ காலம் செய்த நேர்த்தியை விட இந்த நேர்த்தி தான் நல்லா இருக்குது. அந்த பிள்ளைகள்லாம் வந்து அம்மாவோட பிளெஸ்ஸிங் பண்ணினாங்க. அம்மாவும் சந்தோஷமாக இருந்தால் அதை கொடுத்தா. நான் நேர்த்தி வையுங்க, அதை நேர்த்தியாக வையுங்கன்னு சொல்லி சொன்னேன். யாராவது ஒரு ஆள் பிரயோசனப்படுற அளவுக்கு வையுங்க. நான் நினைக்கிறேன் ஆச்சிரமத்துக்கு 1 லட்சம் ரூபா நட்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுடைய மனதில் அப்படியே முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தேன். எங்களுடைய நேர்த்திகள், எங்களுடைய பக்தி முயற்சிகள் இன்னும் ஒருவருக்கு வாழ்வு கொடுக்கின்ற விடயமாக இருக்க வேண்டும். இதைத்தான் எங்களுடைய புனிதர் செய்தார். எத்தனை பேர் நாங்கள் அப்படி செய்கின்றோம்? அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மனுஷனை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள், முடியெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு ஒரு சரியான ரிச் மேனாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பில்கேட்ஸ், எலன் மாஸ்க்கு பிறகு உங்களுடைய புனிதர் அந்தோனியார் எல்லாம் நல்ல பணக்காரராக வந்திருப்பினோம். அவையெல்லாம் நிறைய நகை போட்டிருப்பினோம். அவரே எல்லாத்தையும் விற்று சுட்டு கொடுத்தவர், ஏழைகளுக்கும் வழியவர்கள். இந்த மனப்பண்பு எங்களிடம் எத்தனை பேரிடம் இருக்கின்றது நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அன்பானவர்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது புண்ணியம், தான தர்மம், கொடுப்பது, அன்பு செயல். அன்பு என்பது ஒரே சட்டம் இயேசுவுக்கு. இதை எத்தனை பேர் நாங்கள் வைத்திருக்கின்றோம்? குருக்கள் எங்களிடமும் இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை, உங்களிடம் இருக்கின்றதா தெரியவில்லை. எங்களுடைய ஆன்மீகம் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய புனிதரை வாழ்ந்து காட்டினார். இன்றும் 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த கிட்ட இத்தனை வருடங்களுக்கு பிற்பாடு 2024ஆம் ஆண்டும் நினைவு கூறப்படுகின்றார் சொன்னால் அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அன்பு செயல். புண்ணியம் செய்யுங்கள், புண்ணியம் உங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறப்பின் மீதே வெற்றி
அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித நிக்கலாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவரினூடாக ஆண்டவரிடம் எங்களுடைய தேவைகள் வேண்டுதல் பல வட்டைகளை சுமந்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவா, திராட்சை தோட்டத்தில் பணிபுரிய நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் யாவரும் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்து மந்தைகளை நேரிய வழியில் நடத்த நீர்தாமே அவர்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நாயகனே இறைவா, எம்பதி காவலரின் திருவிழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் வாழ்வை நீரே பொறுப்படுத்தருளும். தொழில் துறைகளை ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகளின் கல்வியை ஆசீர்வதியும். நோய் துன்பங்களை தீர்த்தருளும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை அளித்தருளும். குடும்ப அமைதியை கொடுத்து உம் சிறகின் நிழலில் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, வெளிநாடுகளில் வசிக்கும் உறவுகளுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். அவர்களின் குடும்பங்களை உன்பாதம் ஒப்படைக்கின்றோம். மேலும் வேலை வாய்ப்பின்றி வாடும் உள்ளங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைக்கப்பெறவும், வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருப்போருக்கு அவை கிடைக்கவும், தனிமையிலும் முதுமையிலும் வாடுவோருக்கு தேற்றரவாக இருக்கவும் அருள்பாலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை அமைதியின் அரசரே இறைவா, மத்தியில் அமைதியை குலைக்கும் காரணியான போட்டி, பொறாமை, குடிவெறி, போதை பாவனை, சண்டைகள், சாதி வேற்றுமைகள், உயர்வு தாழ்வு வேற்றுமைகளை அடியோடு வேறறுத்து எல்லோரும் ஒற்றுமையாகவும் சமாதானத்துடனும் அன்புறவுடனும் வாழ்ந்து சமூகத்தை நல்வழிப்படுத்துபவர்களாக அனைவரும் வாழ தேவையான வரங்களை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை ஆசீர்வாதத்தின் ஊற்றே எம் இறைவா, இக்காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் இடர்களை நீக்கி நல்லதொரு காலநிலையை தந்திடவும், தொழில் துறைகள் சிறக்கவும், நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி கண்டிடவும், இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வு பெற்றிடவும், அரசியல் கைதிகள் விடுதலை அடைந்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை
எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கைகளை கூப்பி சிரங்களை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எல்லாம் அவரிடமிருந்தே வருகின்றன, எல்லாம் அவருக்காகவே வாழுகின்றன. எங்களுடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் புனித நிக்கலாருடாக எங்களுடைய அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் பாதம் வைத்து மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, நாங்கள் கேட்பதை நீர் ஒரு நாளும் கைவிடாமல் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு தருகின்றீர். நாங்கள் நம்பிக்கையோடும் பாதத்தில் வைத்த அனைத்து வேண்டுதல்களையும் உமது விருப்பப்படி எங்களுக்கு நிறைவேற்றியருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை
நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவரே, புனித நீக்கலாரின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருட்களை கனிவோடு நீர் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு ஏவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளவுமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித நிக்கலார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியோடு ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டினான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை எங்கும் சுரண்டுக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மூடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராக வாழ்ந்து விலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன்னரை அடைவோம் என
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டுடைய வலிமை நிறைந்த கரங்களில் ஒப்புக் கொடுத்து எல்லா தீமைகளிலிருந்து இறைவன் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் முழு திரு அவைக்கும் அமைதியை மட்டுமே அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கண்ணீரோடும் வேதனைகளோடும் வாழும் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
என் இதயத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எனக்கு அனுப்புவேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, இறை அன்பினால் பற்றியறிந்தவரும் உலகத்தை வெல்லும் நம்பிக்கையினால் சிறந்து விளங்கியவருமான புனித நீக்கலாரை புனித அருள் நெறியாளர்களின் கூட்டத்தில் வியத்தகு முறையில் சேர்த்தீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் நிலைத்திருந்து அவரது நிலையான மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோம். பிற அருள் புரிவீராக. உம்மோடு தூய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிற்கு தலை வணங்கி ஆமீன் என்று பதில் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இன்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வானக வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கடலலை தாளாட்ட மென்காற்றும் வன்காற்றும் இணைந்து இசைமொழி கொடுக்க ஆயிரக்கான பக்தர்களை நாடி வருகின்ற புகழ் பூத்த பணியாம் நாவாந்துறையிலே விற்றிருந்து கேட்போருக்கு இல்லை என்றாமல் வாரி வரை வாரி வாரி அருள் வழங்கும் வரங்களை பொழியும் தகப்பனே. ஆதரவின்றி அலைந்து திரிந்த மக்கள் மத்தியிலே ஆதரவாய் குடியமர்ந்த அன்பின் புனிதரே, பல வகை துன்பங்களால் நாளுக்கு நாள் கவலையோடு வாழ்ந்த மக்களின் கண்ணீர் துடைத்தவரே, வாழ்வின் ஒவ்வொரு இடர்களிலும் நாம் துவண்டு விழுந்து போதெல்லாம் ஆன்மீக துணையோடு அன்னை மரியின் தாயின் உள்ளத்தோடு காத்த புனிதரே, வாழ்வின் வடுக்களுக்குள்ளே மீண்டும் கண்பாரும் அப்பா. சிலுவைகளும் வாழ்வை சிதைக்கின்றதே, மக்கள் சொந்த ஊர் தாண்டி செல்லுகின்றனே, தொழில்துறைகள் நஷ்டமாக போகின்றனவே, பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றனவே. போதையாலும் பொருளாதார தடைகளாலும் விபத்துக்களாலும் விரோத குரோதங்களாலும் வாழ்வு சீர்கட்டு அழிவில் மிதக்கின்றதையா. மிகவும் அன்பான தகப்பனே, பரிசு பொருட்களை கொடுத்து ஏழைகளின் துயர் துடைத்த புனிதரே, ஏழைகளாய் ஏதும் செய்ய முடியாத சூழமைவால் வாழ்வின் சிதர்களுக்கு சின்னா பின்னமாகி கிடக்கின்றோம். ஆதரவின்றி அணிதினம் அலைகின்றோம். பெண் பிள்ளைகளின் திருமண வாழ்வு சீதனமின்மையால் சிதைந்து போகின்றதே, குழந்தை பாக்கியமில்லாமையால் தினமும் அழுகின்றோம். வாழ்வின் நிலைமையை நாம் யாரிடம் எடுத்து சொல்வோம்?
எம் பங்கின் பாதுகாவலரே, எம் துய துணைக்கு மக்காக பரிந்து பேசும் எம் பங்கின் புனிதரே, வானம் திறந்து எம்மன்றாட்டை கேளும் ஐயா. எதிர்காலம் எதுவென்று காண முடியவில்லை, எம் கனவுகள் எல்லாம் கலைந்து போகின்றதே. சிதைந்த வாழ்வை சீர்படுத்த பரிந்து பேசும் ஐயா. பிள்ளைகளின் கல்வி வாழ்வு சிறந்தோங்கிடவும், குடும்பங்களின் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்திடவும், நாட்டில் சமாதானம் ஒற்றுமை நிறைந்த சமத்துவம் நிலவிடவும், எம் பரலோக தந்தையிடமும் மீட்பர் இயேசுநாதர் வழியாக பரிந்து பேசும் எம் புனிதரே, தேடி சென்று அள்ளி அணைத்து இயேசுவின் நண்பராய் வாழ்ந்து காட்டியவரே, எங்கள் மனங்களில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை நீக்கி பிறரன்பில் நிறைந்து மறு கிறிஸ்தவர்களாக வாழ வழிகாட்டும் வரம் தாரும் ஐயா. எம் பெற்றோரை ஆசீர்வதியும். எம் காவலரே, நவீன உலகின் சவால்களுக்குள் தமது பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தெடுப்பதென்று வழிகாட்டுவதென்று கலங்கி தவிக்கும் அவர்களுக்கு துணையாக நின்று வழி சொல்லும் தந்தையே, இக்கணத்தில் கரம் குவித்து முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு உம்மை நோக்கி செபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை அரவணையும். துன்பக் கதைகளை கேளும், சுமைகளை குறையும், குறைவிலக்கும் துணை செய்யும், செபம் கேளும், அருள்வரங்களை பொழியும். தம் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக வாழ்விழந்து எதிர்காலத்தை துளைத்துவிட்டு நடைப்பணமாக மாறி மதிப்பிழந்து சொத்திழந்து குடும்பம் பிள்ளைகள் மனைவி இழந்து தவிப்பதைக் கண்டு கண்ணீரோடு வாழும் பெற்றோருக்காக உம்மிடம் வருகின்றோம். பிள்ளைகள் போதையிலிருந்து மீளவும், இழந்து போன அனைத்து சந்தோஷங்களை மீண்டும் கிடைக்கவும் அருள் பொழியும் அன்பான தகப்பனே. இறுதியாக நண்புள்ள புனிதரே, இளையோரின் வழிகாட்டியே, உமது வல்லமை உள்ள பரிந்து பேசுதலை கேட்டு தேவைகளை கரம் குவிக்கும் எங்களுக்கும் எமக்குரியவர்களுக்கும் நாம் யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கெஞ்சி கேட்கின்றோமோ அவர்கள் மீதும் உமது பரிந்துரை நிறைவாக கிடைப்பதாக. ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.